ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்குமா? அடா பாப்பா மெட்ராஸ் மேட்னி. அதனால தான் அமைதியாக இருக்கேன். டேய் அண்ணே யாருன்னு பாரா. சரிண்ணே. எனக்கே நீ வந்து தண்ணி காட்டிட்டல. அண்ணே அக்கா வந்திருக்காங்கண்ணே. ஏய் இவ கண்ணை கட்டு. எதுக்கு இந்த துணியால கட்டீங்க? வாயை மூடு. கட்டாதீங்க. சாரிக்கா, தப்பு தெரியாம நடந்துருச்சு. இனிமே கவனமா இருக்கேன்க்கா. ஏய் அறிவு கட்டவனே, தங்க முட்டை போடுற வார்த்தை தப்பிக்க விட்டுருக்கேடா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமா தங்கம்? ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் ஒரே ஒரு ராத்திரி தான். நாளைக்கு காலையில உன் வீட்டுக்கு போயிடலாம், சரியா? எதுக்கு என்ன புடிச்சு அடைச்சு வச்சிருக்கீங்க? அது எதுக்கு தங்கம் உனக்கு? உன்னை வச்சு ஒரு காரியம் ஆகணும். வேலை நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த வேலை முடிஞ்சிரும். அப்புறம் நீ போயிடலாம். அது வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதே மாதிரி நீ என்ன பண்ணணும்? கை கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். தப்பிக்கிறேன் ஓடுறேன்னு இந்த சர்க்கஸ் வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. என்ன தங்கம்? அப்புறம் வீட்டுக்கு போகும்போது காலு கைய உடைச்சுதான் அனுப்பி வைப்போம். பாவம், அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீ தான் உடஞ்ச கை காலோட கஷ்டப்படணும். எதுக்கு தங்கம் அதெல்லாம்? இன்னும் ஒரே ஒரு நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? ஏய் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிக்கா. ஏய் அண்ணே ம். டாட், எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேல நான் நந்தினியை எங்க போய் தேடுறதுன்னு கூட தெரியல. தெரிஞ்ச அத்தனை பேர்கிட்டயும் சொல்லி தேட சொல்லிட்டேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு தான் டாடி இருக்கேன். ஆனா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. நானும் ஊருக்கு ஃபோன் பண்ணி ஒருவேளை அங்கே ஏதாவது போயிருக்கலான்னு பார்க்க சொன்னேன். அங்கேயும் போலையாம். போலீஸ் ஸ்டேஷன்லயும் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. டாடி வேற என்னதான் டாடி நடந்திருக்கும்? யார் இந்த வேலையை செஞ்சிருப்பா இப்போ? என்னால கெஸ் பண்ணவே முடியலடா. பட் எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. யாரு? வேற யாரு? உங்க பொண்டாட்டி சுந்தரவல்லி தான். டேய் சும்மா இருடா. டாடி, நீங்க வேணா நம்பாம இருக்கலாம். ஆனா உங்க வைஃப் சுந்தரவல்லி மேல எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா டவுட் இருக்கு டாடி. ஏன் அவங்க அதை செஞ்சிருக்க கூடாது? இங்க பாருடா, அவ தான் தனக்கு பிடிக்காதவங்க மேல இல்லாதையும் பொல்லாதையும் சொல்றான்னா நீ அதே பண்ணாதடா. அவ இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டா. அது எப்படி நீங்க சொல்றீங்க டாடி? ஆக்சுவலி நந்தினியை இந்த வீட்டு விட்டு துரத்தணும்னு எந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்குறதுக்கும் தயாரா தானே இருந்தாங்க. அப்புறம் இதை மட்டும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்படிதான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுந்தரவல்லி மேல சந்தேகப்பட்டு பேசினேன். கடைசியில அவ எதுவும் பண்ணல. அப்போ ஒன்னும் பண்ணல. ஆனா இந்த வாட்டி அப்படி இல்ல டாடி. இங்க பாருங்க, ஏன் டவுட் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இது அவங்க தான் பண்ணிருப்பாங்க. எப்படி? என்னடா ஆதாரம் இருக்கு? ஆதாரம்லாம் என்கிட்ட ஒன்னும் இல்ல. ஆதாரமா? என்ன ஆதாரம் டாடி? அவங்களோட ஆட்டிடியூட்ல எனக்கு தெரியுது டாடி. இது ஏதோ ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கு. அதனாலதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. டேய், இதான் லாஜிக்கா? நந்தினியை காணும்னா சுந்தரவல்லி எப்படி டென்ஷன் ஆவா? அவதான் எப்ப எப்பன்னு காத்துட்டு இருக்காளே. இத பாரு, தேவையில்லாம அவளுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசி வைக்காத, புரியுதுல்ல? இங்க பாரு சூர்யா, இது தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கிற நேரம் இல்ல. நம்ம வீட்டு பொண்ணை காணும்டா. அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுல மட்டும்தான் நம்ம மொத்த கவனமும் இருக்கணும். வேற எதுலயும் கவனம் செதறக்கூடாது. சரி டாடி, நான் என்ன பண்றேன், இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே போய் தேடி பாக்குறேன். நீங்க போலீஸ் கமிஷனர் கிட்ட பேசிட்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே? சரி,
நான் போய் தேடி பார்க்கறேன். ம். சிங்காரண்ணா என்ன பாண்டியா ஐயா இருக்காரு? இருக்காங்கண்ணே. சிங்காரம் ஐயா சிங்காரம் ஐயா என்ன சிங்காரம் இந்த நேரத்துல வந்திருக்க? சும்மாதான்யா நந்தினிகிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஃபோனே போகலையா. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் நந்தினி எப்பயுமே ஃபோனை ஆஃப் பண்ணியே போடாது. எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே எடுத்து பேசிடுமியா. இன்னைக்கு என்னன்னே தெரியல, ஃபோனை அமர்த்தி போட்டு வச்சிருக்கு. ஐயா என்னங்க நீங்கள் ஒரு மாதிரியே இருக்கே ஐயா, ரொம்ப பதட்டமாக இருக்க மாதிரியே தெரியுதே. அது அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிங்காரம், சும்மாதான். ஐயா நந்தினி எங்க உள்ளதானே இருக்கு? ஏயா பிள்ளைய எங்கேயா காணோம்? ரூமுக்குள்ள இருக்கும் போல, தூங்குதே என்னமோ தெரியல. நான் வேற நேரங்கட்ட நேரத்தில் வந்து உங்க தூக்கத்தை வேற கெடுத்துட்டேன். ஐயா என் பிள்ளைய கொஞ்சம் வர சொல்றீங்களா ஐயா? அது மூஞ்சியை பார்த்துட்டு போனா கொஞ்சம் நிம்மதி தெம்பா இருக்கேன். அது அது வந்து சிங்காரம், நந்தினி என்னங்க தூக்கம் வரல? என்ன இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? சிங்காரம், நந்தினி நேரம் தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு நாளை காலைல வாயேன். ஆ? என்னங்க பாவம் பெத்தவரு, அவர் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க வேணா? அவ இந்த வீட்லயே இல்லைன்னு சிங்காரம் கிட்ட சொல்ல வேண்டியதானே? சுந்தரவள்ளி, ஆமாமா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இல்லனா நம்ம மேலேயே பழிய தூக்கி போட்டுருவாரு இவரு. பழிய போட்டு ஜெயில போட்டு அங்க களிய போடுவாங்க. சும்மா இருங்க. என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க? நந்தினி எங்கம்மா இருக்கு? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு?